கிறிஸ்துவுக்குள் அன்பு வேதாராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 63ஆம் சங்கீதம் முதல் 67ஆம் சங்கீதம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் தம்மை சுற்றி ஆதரவிற்காக, அடைக்கலத்திற்காக யாரையும் தேடாமல் எல்லா நேரங்களிலும் மேலே நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம், நீரே என் கண்மலை என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுவோமா என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் தேவனை நாம் கூப்பிடும்போது, அவரை புகழும்போதும் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா என்பதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். சுத்திகரிக்கப்படாத மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத, மற்றவர்களை மன்னிக்காத இருதயத்தோடு கூட அவரை பாடினாலும் அதில் பலனில்லை, ஜெபித்தாலும் அதில் பயனில்லை என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 68ஆம் சங்கீதம் முதல் 69ஆம் சங்கீதம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே பாலைவனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் பிரயாணத்தை துவங்கும்போது மோசே தேவனிடத்தில் கூறும் காரியம் என்ன? இன்று மனிதர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறது இல்லை. ஏன்? பரத்திற்கு ஏறும் சங்கீதம் என்று அழைக்கப்படும் சங்கீதம் எது? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் சங்கீத புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று 68, 69ஆம் சங்கீதங்களை சிந்திப்போம். 68ஆம் சங்கீதம் விடுதலை குறித்த, வெற்றியை குறித்ததான ஒரு சங்கீதம். 67ஆம் சங்கீதத்திலே ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்தோம். இங்கே தமது பலனோடும் மகிமையோடும் ராஜாவை பார்க்கிறோம். சங்கீதம் 68:1, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். இது எண்ணாமம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை குறித்த ஒரு குறிப்பாகும். பாலைவனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாணத்தை துவங்கும் பொழுது மோசே இவ்வாறு கூறுவார்: கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. இதற்கு முந்தைய சங்கீதமும் அருமையான பாடலான ஒரு சங்கீதம். இதுவும் அருமையான பாடலான ஒரு சங்கீதம். இது வெற்றியை குறித்து, மகிமையை குறித்து பாடும் ஒரு சங்கீதம். சங்கீதம் 68:4, தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் ஏகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். இங்கே மீண்டுமாக நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, பூமி அனைத்தும் அவரை மகிமைப்படுத்தும். அந்த நாளுக்கு நேராக கர்த்தர் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார். இன்று மனிதர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதில்லை, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார்கள். ஆனால் நாள் ஒன்று வரும், சகல ஜாதிகளும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். சங்கீதம் 68:13, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தெபோராள் இதே வார்த்தைகளை பாடுகிறாள். ரூபன் கோத்திரத்து மக்கள் யுத்தத்திற்கு வராததால் தெபோராள் இவ்வாறு பாடினாள். நியாயாதிபதியிலேயும் சங்கீதம் 68:13 நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்கள் அல்லது மந்தையின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது செயலற்ற, சுயநலமான அவருடைய தன்மையை அது குறிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தீர்மானிக்காமல் எந்த செயலையும் செய்யாதவர்களாக செயலற்றிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று கூறுகிறார். புறா ஒரு பலிக்காக பயன்படுத்தப்படும் பறவை. இதுவும் கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறது. இது எத்தனை மேன்மையான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்கிறதா இருக்கிறது இல்லையா? யூத ஜனங்கள் கருத்தற்றவர்களாக, அக்கறையற்றவர்களாக, செயல்படாதவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவின் தியாக பலியானது அவர்களையும் மூடிக்கொண்டது. இந்த சங்கீதத்தை பரத்திற்கு ஏறும் சங்கீதம் என்று சொல்லலாம். ஏனென்றால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த சங்கீதத்தின் ஒரு பகுதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். எபேசியர் 4:8, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது சங்கீதம் 68:18 பாருங்கள். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர்.
இயேசு கிறிஸ்து தனது மரணத்திற்கு பிறகு பரத்திற்கு ஏறிய பொழுது அவர் 2 காரியங்களை செய்தார். முதலாவதாக, பரதீசியில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரையும் தன்னோடு கூட்டிச் சென்றார். அந்த குறிப்பிட்ட காலம் வரை கடனாக, அதாவது இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்பதை கருத்திலே கொண்டு மீட்டு வைத்திருந்தவர்களை அவர் பரலோகத்திற்கு எடுத்துச் சென்றார். இரண்டாவதாக, பூமியில் உள்ளவர்களுக்கு வரங்களை கொடுத்தார். ஏனென்றால் அந்த வரங்களை பெற்றவர்கள் தொடர்ந்து பூமியிலே அவருடைய பணிகளை தொடர்வதற்காக. கர்த்தருடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே விதமான வரம் கொடுக்கப்படவில்லை. வெவ்வேறு விதமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சங்கீதம் 68, 21, 22 வசனங்கள். மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும். இந்த வசனம் எதிர்காலத்திலே பெற்றுக்கொள்ளப் போகிற ஒரு மகிமையான ஒரு வெற்றியை குறித்து பேசுகிறது. தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவன் என்று சொல்லப்படுவது அந்தி கிறிஸ்துவை குறித்து கூறுகிறது. அந்தி கிறிஸ்து எத்தனை காரியங்களை செய்ய முற்பட்டாலும் அவன் தோல்வியையே கண்டடைவான். கடல்களின் ஆழங்களிலிருந்தும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவார். இதுதான் இஸ்ரவேலை மீட்டு எடுக்கும் காரியம். சங்கீதம் 68, 27 பாருங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. இந்த வசனம் இஸ்ரவேலின் ஜனங்களை குறித்து கூறுகிறது. இன்று சிலர் இங்கிலாந்து நாட்டில் உள்ளவர்கள்தான் தொலைந்து போன 10 கோத்திரங்களைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். சங்கீதம் 68, 35 பாருங்கள். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் சிறியவர்களாக இருந்தாலும் அதே பெரிய தேவனை உடையவர்களாய் இருக்கிறோம். அவரே நமக்கு பெலனையும் சத்துவத்தையும் நமக்கு தேவையான வல்லமையையும் கொடுக்கிறார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக. தொடர்ந்து 69ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். இது மேசியாவை குறித்த ஒரு அற்புதமான சங்கீதம். இதுவும் தாவீதின் மற்றும் ஒரு சங்கீதம். இது குறிப்பிடத்தக்க சங்கீதம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அமைதியான காலங்களை குறித்து இது பேசுகிறது. இந்த சங்கீதம் ஷோஷனீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாரோனின் ரோஜாவாகவும் பள்ளத்தாக்கின் லீலியுமாக இருக்கிறார். சோஷனீம் என்றால் லீலி புஷ்பம். 22ஆம் சங்கீதத்திற்கு அடுத்தாற்போல இந்த சங்கீதம்தான் புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 22ஆம் சங்கீதம் இயேசுவின் மரணத்தை குறித்து பேசுகிறது. 69ஆம் சங்கீதம் இயேசுவின் வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிராத காலங்களை குறித்த இடைப்பட்ட காலங்களிலே உள்ள காரியங்களை கூறுகிறது. இந்த 69ஆம் சங்கீதம் யோவான் சுவிசேஷத்திலே, ரோமர் எழுதிய நிருபத்திலே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை இதே வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்தப்படாவிட்டாலும் இந்த சத்தியங்களை குறிப்பாக பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த சங்கீதத்திலே 22 முதல் 28ஆம் வசனங்கள் வரை உள்ள பகுதியைத்தான் அதிகமாக புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னதாக இளவயதிலே எப்படி இருந்தார் என்பதை குறித்து இந்த சங்கீதம் விவரிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே சிறு பிராயத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நாம் பார்க்கிறோம். அது இயேசு 12 வயதாய் இருக்கும் பொழுது நடைபெற்றது. பின்னர் 30 வயது வரை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து நமக்கு எதுவுமே தெரியவில்லை. அந்த காலகட்டங்களை குறித்த சில கருத்துக்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். நாசரேத் ஊரிலே அவருடைய வாழ்க்கையிலே சில காலங்களையும், சிலுவையிலே அவர் தொங்கிய பொழுது சில மணி நேரங்கள் நடைபெற்ற காரியங்களையும் நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்கலாம். நீதி வேண்டும் என்ற கூக்குரலின் ஜெபத்தை நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். தாழ்மைப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அவருடைய காலங்களை குறித்து கூறும் சங்கீதம் 69ஆம் சங்கீதம். 69ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனே, என்னை இரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. கவனித்தீர்களா? அவருடைய பாடுகள் அத்தனை அதிகமாய் இருந்திருக்கிறது. சிலுவையிலே சரீரத்திலே அவர் அதிகமாக பாடுபட்டார், உண்மைதான். ஆனால் அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலேயும் தாங்க முடியாத வேதனைகளை அவர் சந்தித்தார். நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கும் என்றால் நாமே நம்முடைய வாழ்க்கையை முடித்திருப்போம்.
இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது கடைசி 3 மணி நேரமும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலேதான் அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ பாடுகளையும் துன்பங்களையும் அவர் அனுபவித்திருந்தாலும், நாம் பார்க்கிறது போல அந்த பாடுகள், அந்த துன்பங்களினாலே நமக்கு ரட்சிப்பு ஏற்படவில்லை. அவர் தாழ்மைப்படுத்தப்பட்டார். அவர் மனமோந்து தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். உலகத்திலே அவர் மனிதனாக வந்தபொழுது தன்னையே ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே, ஒரு வரையறைக்குள்ளே அவர் அர்ப்பணித்தார். பொதுவான நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? அநேக காரியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். நம்முடைய அறிவையும் புரிந்து கொள்தலையும் விரிவாக்க விரும்புகிறோம். ஆனால் அதற்கு நேர் எதிர்மறையாக இயேசு கிறிஸ்து மனிதனாகும் பொழுது அவர் தனது வட்டத்தை சுருக்கி கொண்டார் என்று சொல்லலாம். தம்மை தாமே அவர் தாழ்த்தி மனிதனானார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர் சொல்லுவது என்ன? ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை, நிலையில்லாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. அவர் மாட்டுத் தொழுவிலே பாலனாக பிறந்த பொழுதே பாடுகள் துன்பங்கள் அவருக்கு இருந்தது. இயேசு பிறந்த பொழுது அந்த சத்திரத்திலே தங்கியிருந்த மனிதர்களை விட தொழுவத்திலே அவர் பிறந்த பொழுது கவனித்து கொண்டிருந்த மாடுகளும் ஆடுகளும் சிறந்தது என்று சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, மாட்டுத் தொழுவிலே பாடுகளின் மத்தியிலே அவர் பிறந்தார். அவருடைய வாழ்க்கை பாடுகளின் மத்தியிலே ஆரம்பமானது. அவர் வளர்க்கப்பட்ட நாசரேத்திற்கு கடந்து செல்வோம். சங்கீதம் 69:3, நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. 30 வயது வரை பல காலங்களிலே அவருடைய கண்கள் குளமாயின. வசனம் 4, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. இந்த வசனம் யோவான் 15:25 வசனத்திலேயும் கூறப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். முகாந்திரமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. மேலும் ரோமர் 3:24 வசனத்தை கவனியுங்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்மிலே எந்த நல்ல காரியத்தையும் தேவன் காணாதவராக இருந்தாலும் தம்முடைய கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்கினார். நம்மிலே யாரை பார்த்தும் இந்த மனுஷன் அல்லது இந்த மனுஷி சிறந்தவளாக தெரிகிறாள், நான் அவளை நீதிமானாக்கப் போகிறேன், அவனை நீதிமானாக்கப் போகிறேன் என்று அவர் கூறவில்லை. நாம் முழுவதும் கெட்டுப்போனவர்களாக, தேவனை விட்டு தூரமாய் போனவர்களாக இருந்த பொழுதே தேவன் நம்மை நீதிமான்களாக்கினார். இந்த சங்கீதம் நமக்கு என்ன சொல்கிறது? எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் இயேசுவை பகைத்தார்கள். நன்றாக கவனியுங்கள், எந்த காரணமும் இல்லாமலேயே நான் நீதிமானாக்கப்படும்படியாக, எந்த காரணமும் இல்லாமலேயே அவர் வெறுப்பை, பகையை ஏற்றுக்கொண்டார். இது எவ்வளோ பெரிய ஒரு சத்தியம் இல்லையா? சங்கீதம் 69:5, தேவனே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. இந்த வசனம் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பொருத்தமானதாக இருக்கும்? ஞாபகம் இருக்கிறதா? அவர் மனிதனாக இந்த பூமியிலே வந்தார். அவர் பரிசுத்தராக இருந்தார், மாசற்றவராய் இருந்தார், பாவத்தை விட்டும் பாவிகளை விட்டும் வேறுபட்டவராய் இருந்தார். ஆனால் சிலுவையிலே அவர் தொங்கிய கடைசி சில மணி நேரங்கள் நமக்காக பாவமானார். கெத்செமனே தோட்டத்திலே அதைத்தான் அவர் எதிர்த்து நின்றார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். என்ன பாத்திரம்? பாவம் நிறைந்த பாத்திரம். அது என்னுடைய பாத்திரம், உங்களுடைய பாவமான பாத்திரம். அவர் மேல் வைக்கப்பட்ட நம்முடைய பாவம் பயங்கரமானது, அருவருப்பானது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாவங்கள் இயற்கையாக வருவதாய் இருக்கும். ஆனால் அவர் பரிசுத்தராய் இருந்தபடினாலே நம்முடைய பாவத்தினாலே அவருக்கு வந்த வேதனை மிக பயங்கரமானதாய் இருந்தது. 69 சங்கீதம் 6-7 வசனங்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சை என் முகத்தை மூடிற்று. அவர் நிந்தையை சுமந்ததற்காக 2 காரணங்கள் உண்டு.
முதலாவதாக அவர் யார் என்பதனாலேயே அவரை பகைத்தார்கள். இன்றும் அதே வகையிலே பாவத்திலே வாழுகிறவர்கள் நீதிமான்களை பகைக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இரண்டாவதாக, இயேசு இந்த பூமியிலே ஒரு தாழ்மையான இடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் வந்தார். சங்கீதம் 69:8, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். வேறு எந்த வகையிலும் நாம் அறிந்து கொள்ள முடியாத பல காரியங்களை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. நற்செய்தி நூலிலே இயேசுவிற்கு பின் மரியாள் பெற்றெடுத்த இயேசுவின் சகோதரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற யூதா, யோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த இருவரும் ஒரு நாள் திடீரென்று வந்து தங்கள் தாயினிடத்தில், அம்மா, இயேசு உண்மையாகவே எங்களுடைய சகோதரர் அல்ல என்று சிலர் சொல்லுகிறார்களே, இயேசுவிற்கு அப்பா யார் என்று தெரியாது என்று சொல்கிறார்களே என்று கேட்டிருக்கலாம். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது, என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த குடும்பத்திலே முழுமையான சந்தோஷம் இருந்திருக்க முடியுமா? நன்றாக கவனியுங்கள். என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். என்னுடைய தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லப்படவில்லை. ஏனென்றால் யோசேப்பு அவருடைய தகப்பன் அல்ல. எனவே பிரியமானவர்களே, இந்த வசனமும் இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை குறித்த ஒரு சாட்சியாயிருக்கிறது. சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் வந்தது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு சென்றபொழுது அங்கே மனிதர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் விற்று கொண்டிருந்தார்கள். மேலும் காசுக்காரர்களையும் அங்கே பார்த்தார். கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை விரட்டி அடித்தார். வாசிக்கிறேன், யோவான் 2:16-17 வசனங்கள். புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அன்று தேவாலயத்திலே வியாபாரத்தை செய்தவர்கள் கர்த்தருக்காக எதையோ செய்கிறோம் என்று சொல்லி மிக சுறுசுறுப்பாய் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கரையானை போல தீமையைத்தான் விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் கூட திருச்சபையிலே சமயம் என்னும் பெயரிலே பல காரியங்களை செய்யும் பலரை குறித்து கேள்விப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட பலரும் திருச்சபைக்கு நன்மையை அல்ல தீமையையே செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது திருச்சபையை குறித்து பிற சமயத்தவர்களின் சாட்சிகள் மூலமாய் வெளிவருகிறது. பிரியமானவர்களே, இன்று மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை காண விரும்புகிறார்கள். சங்கீதம் 69:10, என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. ஒரு இளைஞராக இயேசு எப்பொழுதெல்லாம் உபவாசித்தாரோ ஜெபித்தாரோ அதை குறித்தும் அந்த சகோதரர்கள் கேலி செய்திருப்பார்கள். இவன் நடிக்கிறான் என்று பேசியிருப்பார்கள். வசனம் 11, இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். பழமொழி என்று சொல்லப்படுவது எது தெரியுமா? தவறான வழியிலே பெற்றெடுக்கப்பட்ட மகன் என்பதுதான் இயேசுவை குறித்து வழங்கி வந்த பழமொழி. இன்றைக்கும் பலர் இயேசுவை யார் என்று கூறுகிறார்கள்? சங்கீதம் 69:12 பாருங்கள். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் அந்த பட்டணத்து நியாயாதிபதிகள். அப்படியென்றால் நாசரேத்தோரிலே பெரியவர்கள் சிறந்தவர்கள் என்று எண்ணப்பட்டவர்களும் அவரை குறித்து தீமையாகவே பேசியிருக்கிறார்கள். நாசரேத் மக்களே அவர் தேவனுடைய குமாரன் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மதுபானம் பண்ணுகிறவர்களும் அவரை குறித்து பாடுகிறவர்களாக இருந்தார்கள். இதனால்தான் பிரியமானவர்களே, நாசரேத்திலே இயேசுவின் வாழ்க்கை மிக அருமையான ஒரு சூழ்நிலையிலே இல்லை என்று கூறுகிறேன். இவை எல்லாவற்றையும் எதற்காக அவர் சகித்தார் தெரியுமா? நானும் நீங்களும் தேவனுடைய சொந்த பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியாக அவர் இவன் யார் பெற்ற பிள்ளையோ என்ற கேலியை ஏற்றுக்கொண்டார். இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தபடினாலே இன்றைக்கு நாம் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்காக இயேசு 30 ஆண்டுகள் ஏளனமான பேச்சின் மத்தியிலேயும் பரியாச பாடல்களின் மத்தியிலேயும் நமக்காக பொறுமையோடு இருந்தார். சங்கீதம் 69:13, ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். இந்த வசனம் 2 கொரிந்தியர் 6
2ஆம் வசனத்திலும் எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். சுவிசேஷ புத்தகத்திலே இயேசு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இங்கே அவர் என்ன ஜெபித்தார் என்பதை பார்க்கிறோம். வசனங்கள் 14 முதல் 19 வரை அவர் ஜெபித்த ஜெபம். இன்றும் நீங்கள் நேரம் எடுத்து அதை வாசித்து பாருங்கள். அவருடைய வேதனைகளை குறித்தும் தான் பெற்றுக்கொள்ளப் போகிற விடுதலை குறித்தும் வெற்றியை குறித்ததுமான நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு ஆழமும் அவரை வைத்துக் கொள்ள முடியாது. அவர் எல்லாவற்றிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டார். அடுத்த 2 வசனங்களான சங்கீதம் 69, 20, 21 வசனங்கள் சிலுவையிலே அவர் செலவு செய்த இருளான மணி நேரங்களை குறித்து சொல்லுகிறது. வாசிக்கிறேன். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். 22 வசனம். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாயிருக்க கடவுது. பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே இதை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். தீமை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கும் ஜெபம் கிறிஸ்தவ ஜெபம் அல்ல என்று சிலர் கூறுவார்கள். இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தவர்களை குறித்து புதிய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே நாம் அவ்வாறு அதை கூற முடியாது. அவை தேவனை விட்டு தூரமாய் போனவர்களை குறித்து சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பு. சங்கீதம் 69, 25. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக. யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது பேதுரு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இதை பயன்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து சங்கீதம் 69, 26 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நாம் சிந்திப்போம் என்றால் 28ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக என்று சொல்லப்படுவது கேள்வியை எழுப்புகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை குறித்தும் பல வாக்குவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சிருஷ்டிப்பை குறித்த ஒரு பதிவேடு உண்டு பிரியமானவர்களே. அதைத்தான் சங்கீதம் 139, 16 கூறுகிறது. மேலும் இரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெயர் எழுதி வைக்கப்படும் ஜீவ புத்தகமும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் செய்த செயலில் குறிக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பு புத்தகமும் உண்டு. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக என்று சொல்லப்படுவதற்கு கொடுக்கப்படும் விளக்கம் என்னவென்றால், நீங்கள் பிறக்கும் பொழுதே ஜீவிக்கிறவர்களுடைய பெயர் பட்டியலிலே உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வாய்ப்பை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை அது தெரிவிக்கிறது. பின்னர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பாவத்திலும் மீறுதலிலும் கடந்து செல்லும் பொழுது இரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கான நிலைமையிலிருந்து வழி விலகி போகிறீர்கள். அப்பொழுது உங்கள் பெயர் அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. எனவே ஜீவ புத்தகம் என்று சொல்லும் பொழுது ஜீவிக்கிறவர்களுடைய பெயர் பட்டியல், அதாவது சிருஷ்டிக்கப்படும் பொழுது பெயர் எழுதப்பட்ட புத்தகம். நீதிமான்களுடைய பெயரோடு அவர்கள் பெயர் எழுதப்படாதிருக்கும் என்று சொல்லும் பொழுது இரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியலிலே அவர்களுடைய பெயர் இருக்காது. இந்த சங்கீதம் ஒரு மகிமையான பாடல் ஓசையோடு நிறைவடைகிறது. வசனம் 30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். முதல் முறை இயேசு உலகத்தில் வந்தபொழுது தாழ்த்தப்பட்டவராக வந்தார். 2வது முறை அவர் மகிமைப்பட்டவராக வரப்போகிறார். மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே ஒரு காலத்திலே பூமியிலே இருக்கப் போகிறார்கள். பரலோகத்திலும் மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே இருக்கப் போகிறார்கள். இன்றைக்கும் உலகத்தில் 2 வகையான மக்கள் கூட்டம் மட்டுமே உண்டு. ஒரு கூட்டம் மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்ட பாவிகள். மற்ற கூட்டம் மீட்கப்படாத பாவிகள். உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த கூட்டத்திலே இருக்கிறீர்கள் என்பது. சங்கீதம் 69, 33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஆம் பிரியமானவர்களே, ஏழை எளியவர்களின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். தம்முடைய பிள்ளைகள் கட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை அவர் புறக்கணிக்கிறதில்லை. வசனம் 34. வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? இயேசு கிறிஸ்து தனது மரணத்திற்கு பிறகு பரத்திற்கு ஏறிய போது அவர் 2 காரியங்களை செய்தார். முதலாவது, பரதேசியில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரையும் தன்னோடு கூட கூட்டி சென்றார். 2வதாக, பூமியில் உள்ளவர்களுக்கு வரங்களை கொடுத்தார். ஏனென்றால் அந்த வரங்களை பெற்றவர்கள் தொடர்ந்து பூமியிலே அவருடைய பணிகளை தொடர்வதற்காக.
கர்த்தருடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே விதமான வரம் கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவ புத்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக என்று சொல்லப்படுவதற்கு கொடுக்கப்படும் விளக்கம் என்ன என்றால், நீங்கள் பிறக்கும்போதே ஜீவிக்கிறவர்களுடைய பெயர் பட்டியலில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பாவத்திலும் மீறுதலிலும் கடந்து செல்லும்போது இரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கான நிலைமையில் இருந்து வழி விலகி போகிறீர்கள். அப்போது உங்கள் பெயர் அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33.